இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வேண்டாம் விஜி, ப்ளீஸ் விஜி, தயவு செஞ்சு அவர்கிட்ட மட்டும் எதுவும் சொல்லிடாத ப்ளீஸ் விஜி, ப்ளீஸ். விஜய் விஜய் நீ என்ன சொன்னாலும் நாங்க கேக்குறோம். நாங்க ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிரு. விஜய் வேணாம் விஜய், அப்படி பண்ணாத. இப்ப எங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. எங்களுக்கு வேற வழியே தெரியல, அதான் இங்க வந்திருக்கோம். ப்ளீஸ் விஜய். விஜி, நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை நம்ம வீட்டில் வச்சு பேசிக்கலாம். இது பொது இடம்ல, இங்க வந்தெல்லாம் போட்டு கொடுத்து கலகத்தை உண்டு பண்ணாத. ப்ளீஸ் விஜி. ஆமா விஜி, நம்மலாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. பிருந்தா சொன்ன மாதிரி நீ என்ன சொன்னாலும் நாங்க எல்லாருமே கேட்போம். ஆமா விஜய். விஜய், நான் ஏதாவது உன்கிட்ட தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிரு விஜய். எங்க எல்லாரையும் மன்னிச்சிரு விஜய். என்ன சொன்னாலும் நாங்க கேக்குறோம். நீங்க எல்லாரும் இப்படி கெஞ்சறத பாக்கும்போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இல்ல, இன்ஃபேக்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் நல்லா கெஞ்சுங்களேன் ப்ளீஸ், கெஞ்சுங்க. ஐயோ என்ன மாமா மட்டும் ஒதுங்கி நிக்கிறாரு. மாமா நீங்க கெஞ்சலையா? வாங்க. என்ன விஜி, இப்ப மனசு உனக்கு அப்படியே குளுகுலுன்னு இருந்திருக்குமே. இருக்கணும்ல, நாங்களாம் கஷ்டப்பட்டா உனக்கு குளுகுலுன்னு தான் இருக்கும். எங்களை தேடி நீ அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்க, ரொம்ப களைப்பா இருப்ப. வந்த உடனே உன்னை அடிச்சா நீ உடைஞ்சிருவலமா, அதான் கொஞ்சம் இது வாமப்பு. உன்னை உற்சாகப்படுத்துற மாதிரி நாங்க எல்லாரும் சேர்ந்து கெஞ்சுற மாதிரி நடிச்சோம். ப்ளீஸ் விஜய். சந்தோஷமா இருந்திருக்குமே. எப்படியும் எதையும் தாங்குற இதயமா தான் இருந்திருப்ப. இப்போ உன்னோட சந்தோஷத்தை கெடுத்துடலாமா? ஏய், என்ன என்ன பண்ண போறீங்க? பண்ண போறோம் இல்ல, ஆல்ரெடி பண்ணியாச்சு. ஆமா, உன் போன் எங்க? வீரா, அவ போன் எடுத்து கொடு. உங்க அம்மாக்கு வீடியோ கால் போடு. போடு போடு, வீடியோ கால். ஹலோ விஜய், உங்க அம்மாக்கு வீடியோ கால் போடு. கூப்பிடணும்னு சொன்னல, கூப்பிடு, வரவை. எங்க எல்லாத்தையும் பார்க்க வைக்கணும்ல. விஜய் விஜய், எனக்கு காப்பாத்து விஜய். அம்மா அம்மா அம்மா, என் அம்மா ஒண்ணும் பண்ணிடாதீங்க. கெஞ்சு, நல்லா கெஞ்சு. வேணா விஜய், எனக்கு காப்பாத்து நீ. அம்மா பயப்படாதீங்க. அம்மா நான் வரேன், பயப்படாதீங்க. எப்படி எப்படி எவ்வளவு திமிரா பேசுற நீ. இப்ப வாய தரங்களேம்மா. இவனுங்களை பார்த்தா பயமா இருக்கு விஜய். இப்போ நீ எங்களை பத்தி பேசுறதுக்கு வாய திறந்தனோ உங்க அம்மாக்கு சமாதி பண்ணிடலாமா? அண்ணே, சம்பவம் பண்ணிருவீங்கல்ல? நீ ஊன்னு சொல்லு வீரா, நான் கதையை முச்சிடுறேன். ப்ளீஸ் வீரா, சொல்லு வீரா, இவனுங்க கிட்ட விட்டுற சொல்லு. சொல்றேன், இதோ கேட்டுக்கோங்க. சவுண்ட் கொஞ்சம் அதிகமானாலும் சரி போட்டுருங்க. சரிமா. எப்படி நீங்க தான் லோ கிளாஸுக்கு இறங்குவீங்களோ, ஏன் நாங்களாம் இறங்க மாட்டோமாடி? இந்த மாதிரி கிரைம்ஸ் எல்லாம் வேண்டான்னு தான் யோசிச்சோம். என்ன பண்றது, செய்ய வேண்டிய சூழ்நிலையா இருக்கு. இனி இந்த மாதிரி நிறைய செய்வோம். பார்த்து பதுசா இருக்கணும். எப்படி பதுசா, புரியுதா? அச்சோ விஜய், வேர்க்குது பாரு. நான் வேணா கட்சி பேர் தர வரட்டுமா? இல்ல இதுல வேணா தொடச்சுக்கிறியா? இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? இங்க என்ன பண்ற? சும்மா உங்களை தான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க? இவங்களை தெரியுமா உனக்கு? சச்சா தெரியாது.
இல்லை ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சுது. அது நீங்க வீட்ல தான் இருக்கீங்களா இல்ல வெளிய போயிருக்கீங்களான்னு எல்லார்கிட்டயும் விசாரிச்சிட்டு இருந்தேன். உங்க அண்ணன் இல்லையா? வா. ம். போ. ஓய் ம் போ 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 போடி ம் முறப்ப போங்க போய் வேலையை பாருங்க. அடேங்கப்பா, பெரிய வீடா தான் இருக்கு. இதான் உங்க பரம்பரை வீடா? என்னங்க, உங்களை தான் கேக்குறேன். ஆமா, என்ன வீட்ல வேற யாரையும் காணோம்? கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ம். என்ன விஷயமா வந்திருக்க? இல்ல, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் 10 நாள் தள்ளி போடுறதுல எனக்கு விருப்பமே கிடையாது. அர்ஜென்ட்டா கொஞ்சம் பணம் வேற தேவைப்படுது. அதான் இங்கே முடிச்சுக்கலாம்னு யோசிக்கிறேன். ரெஜிஸ்டர் கிட்டயும் பேசிட்டேன். அவரு நேர்ல வந்து பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. பண்ணிக்கலாமா? இப்போ இஷ்டத்துலாம் பண்ண முடியாது. எங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்கு, அப்போ தான் பண்ணுவோம். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. என்னன்னா, மறுபடியும் நீங்க பேக்கெல்லாம் அடிச்சிட மாட்டீங்களே? அந்த மாதிரி ஏதாவது நடந்துருமோன்னு என் மனசுக்கு ஒரே யோசனையா இருக்கு. அதான் நான் இவ்வளவு அவசரப்படுறேன். நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா அதுலேருந்து மாற மாட்டேன். ஏய், அது ஓசி சொத்து தானே, உண்டு ஒண்ணு இல்லையே. என்ன துடிக்கிற? எந்திரி எந்திரி எந்திரி. கையெழுத்து போடுறப்ப கூப்பிடுறான், அப்ப வா. இப்ப கிளம்பு கிளம்பு.